நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணா இது கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா. நேத்துல இருந்து நீட்டிக்கிட்டே இருக்கிறான், நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்களா? என்னடா மேட்ரு? அண்ணா எவ்வளவு வர வேண்டியிருக்கு, எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லா டீட்டெயிலும் இதுல இருக்குண்ணா. ஏயா வக்கீலியா? இத பாக்குறதுக்கு தானே எம்ஏ படிச்சவன் எம்பிஏ படிச்சவன்லாம் வேலைக்கு வச்சிருக்கோம். அது அபிஷியல், இது அன்அபிஷியல். எனக்கு வர வேண்டியது கொடுக்க வேண்டியதை பத்தி எல்லாம் நினைப்பு இல்ல, போக வேண்டியதை பத்தி தாண்டா நினைப்பு இருக்கு. அந்த அரசு குடும்பத்துல ஒரு உயிராவது போகணும். 100 கொலை பண்ற வரைக்கும் டைரியில எழுதி வச்சேன், அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன், கணக்கு வைக்க முடியல. அப்படியெல்லாம் பண்ண எனக்கு இந்த சப்ப மேட்டரை சாதிக்க முடியல. அந்த ஆளு ஒரு ஜட்ஜு, அந்த அம்மா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்காங்க ஐயா. ஏயா நாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள எதுவுமே பண்ணது இல்லையா? ஒரு கேஸ்ல நமக்கு எதிராக ஒரு ஜட்ஜு தீர்ப்பு சொன்னாரு, அந்த ஜட்ஜை சும்மா விட்டமா? இல்ல, அவங்க எல்லாம் பதவியில இருக்கும்போதே பண்ணோம். இப்ப செந்தமிழ் அரசியும் கார்த்திகேயனும் பதவியில இல்ல, ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. கர்ணா, அந்த செந்தமிழ் அரசி வீட்டை வாட்ச் பண்ணுங்கடா. சரிண்ணே, நம்ம ஆளுங்களை அனுப்பி விடுறேண்ணே பாக்குறதுக்கு. ஏன் நீங்க எங்க போறீங்க? முஷரப் கூட ஆட்சி அமைக்கிறத பத்தி பேசுறதுக்காக பாகிஸ்தான் போறீங்களாக்கா? நீயும் கூட போடா. சரிண்ணே. முக்கியமா அந்த கார்த்திகேயன் என்ன பண்றான், எங்க போறான், தனியா போறானா இல்ல கலையரசியை கூட்டிட்டு போறான்னு எனக்கு தெரியணும். சரிண்ணே. அந்த கலையரசி என்ன பண்றான்னு வாட்ச் பண்ணணும். சரிண்ணே. அவ பாவம் பைத்தியம், அவ என்ன பண்ண போறா? இப்படி பரிதாபப்பட்டு தானே நான் அவளை விட்டேன், இனிமே பரிதாபப்பட மாட்டேன். இப்ப அவ பைத்தியமா இருக்கா, அரசு குடும்பத்தை பழி வாங்கலன்னா நான் பைத்தியமாயிரும் போல இருக்கு. இப்பவே பாதி பைத்தியமா தான் இருக்கீங்க. சிங்கம் படுத்ததுன்னா எலி ஏறி விளையாடுமா, நீ விளையாடுற, நான் விளையாடுறையா? அந்த அரசு குடும்பத்து கூட நான் விளையாடுறேன். என்ன மீட் பண்ணணும்னு சொன்னியாமே? ஆமா. எதுக்கு? உண்மையெல்லாம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சொல்றது உண்மை என்ன நான் எப்படி நம்புறது? இனிமே உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். யார்கிட்ட? எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டேன். கேளுங்க, என் மேல சத்தியம். உங்களுக்கு என்ன தெரியணுமோ கேளுங்க. உனக்கு மேல இருக்கிறவன் யாரு? எனக்கு மேல இருக்கிறவன் பேரை சொன்னா கீழே இருக்க எல்லாரும் தப்பிச்சிருவான். முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அவங்க எல்லாம் யாருன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறமா மேல இருக்கவன் யாருன்னு சொல்றேன். எவனுமே தப்பிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இப்படி. சொல்லு. நான் சொன்னா தமிழ்நாடே அதிரும். பரவாயில்லையா? சொல்லு. நம்ம நாட்டை நாசப்படுத்துறதுக்காக வெக்கப்படாம கூச்சப்படாம வேதனைப்படாம நாங்க கொடுக்கற காசுக்கு ஆசைப்பட்டு நாங்க சொல்றத கேட்கிற அடிமைங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, தொழில் அதிபருங்க இருக்காங்க, எந்த தொழிலுமே செய்யாம தொழில் அதிபர்னு பேர் போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. சொல்லட்டுமா? எல்லாத்தையும் தூக்குங்க. சொல்லு. வசந்தி. எஸ் மேடம். நல்ல தம்பி சொல்ற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். எந்த பேர் சொன்னாலும் யாரா இருந்தாலும் உடனே தூக்கணும். எஸ் மேடம். சொல்லு சொல்லு.
முடியாது சார். ஒரு நிமிஷம் இருங்க, டிஜிபி சார் பேசிட்டு வந்து நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர், வெளியில பிரச்சனை? வெளியில பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு பக்கம் நல்ல தம்பியோட பிரச்சனை பெருசா இருக்கு, இன்னொரு சைடு இவங்க மிரட்டுறாங்க. என்னையா இது? நீங்க இப்ப வெளியில வரலன்னா அவங்க உள்ள வந்துருவாங்க சார். பிரஸ்காரங்களை பகிச்சுக்கிட்டு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணா பின்னா ஏதாவது எழுதிடுவாங்க. நானே வரேன், வா. வணக்கம். வணக்கம் சார். நாட்டில் என்னமோ நடந்துட்டு இருக்கு சார். நல்ல தம்பி விஷயத்துல யாரையோ கைது பண்ணிருக்கீங்க சார். நீங்க தான் அரெஸ்ட் பண்ணீங்களா இல்ல வேற யாராவது கடத்தி வச்சிருக்காங்களா? எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க, அரசியல்வாதியா இருக்காங்க. நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல சார். மக்கள் புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க சார். நீங்க என்னன்னு சொன்னாதான் நாங்க மக்களுக்கு சொல்ல முடியும். நீங்க பிரஸ் மீட் கொடுக்கலனா நாங்க எங்க இஷ்டத்துக்கு எழுத வேண்டியிருக்கோம். உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அது எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு. உண்மை எதுன்னு தெளிவா தெரிஞ்சாதான் உங்ககிட்ட நான் பேச முடியும். அதனாலதான் நான் உங்களை சந்திக்கல. வெறும் யூகங்களை மட்டும் வச்சு நீங்களும் நம்பிடக்கூடாது. நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். எல்லாத்தையும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. நீங்க எல்லாரும் இப்ப போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர் சார், என்ன பண்ணணும்னு புரியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. டிஜிபின்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த செந்தமிழ் அரசி தான். அவங்க தான் சந்தேகப்படுறேன். என் சந்தேகம் வீணே ஆகாதியா? நீங்க அரசு வீட்டை வாட்ச் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு என் செல்போன்ல சொல்லுங்க. ஓகே சார். குடியா யோ வக்கீல், முன்னெல்லாம் நான் நிறைய தப்பு தண்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன். எவனையாவது வெட்ட சொல்லுவேன், குத்த சொல்லுவேன். உனக்கும் நிறைய வேலை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. கலர் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் கதர் சட்டை போட்டு பெரிய மனுஷன் ஆகிட்டேன். இப்போ இந்த கலாட்டா பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டேன்னா உனக்கும் கோர்ட்டுக்கு போகிற வேலையெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதை பத்திலாம் நான் ஒன்றும் கவலைப்படலைங்கய்யா. என்னை பொறுத்தவரை உங்க வீடு தான் எனக்கு கோர்ட்டு, நீங்க தான் எனக்கு ஜட்ஜு அப்படிங்கிற. ஆமாங்கய்யா. அண்ணா என்ன கண்ணா? அண்ணா அரசி வீட்டை வாட்ச் பண்ண சொன்னீங்களா? நான் அங்க எங்க நகரவே இல்லைண்ணே. ஏதாவது தெரிஞ்சதா? அண்ணா கார்த்திகேயனும் கலையரசியும் வீட்டை விட்டு எங்கேயுமே போகலண்ணே. கார்த்திகேயன் கூட வெளியே போல? ஆமாண்ணே. அண்ணா இன்னொரு விஷயம்ண்ணே, அரசி வீட்டை போலீஸ் கண்காணிக்குதுண்ணே. அரசி வீட்டை போலீஸ் கண்காணிக்குதா? டேய், அந்த அம்மாவே போலீஸ் தானடா, அப்புறம் ஏன்டா போலீஸ் அவங்க வீட்டை கண்காணிக்குது? அதானே தெரியல. சரி, நீங்க பாக்குறத போலீஸ் கவனிக்கல? இல்லண்ணே. கவனமா இருங்க. அந்த கார்த்திகேயன் தனியா வெளியே போனா எனக்கு தகவல் கொடுங்க. சரிண்ணே. யோ வக்கீலு, ஐயா, அரசி வீட்டை ஏன் போலீஸ் கண்காணிக்கணும்? ஒருவேளை அவங்க எனக்கு பயந்துட்டாங்களோ, அதுக்காக பாதுகாப்புக்கு போட்டிருப்பாங்களோ? பின்ன உங்களுக்கு பயப்படாம இருக்க முடியுங்களா? இல்லையா, வேற ஏதோ காரணம் இருக்கியா? அது தெரியணுயா. அந்த காரணம் என்னன்னு தெரியணும். நமக்காக போடல அவங்க. டிஜிபி ஹியர். எஸ் சார். அந்த கேஸ்ல 5 ஸ்பெஷல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணி விகரசா தேடிட்டு இருக்கோம் சார். எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம் சார். ஓகே சார், ஐ வில் மீட் யூ இன் தி ஆஃபீஸ் சார். என்ன இன்ஸ்பெக்டர்? சார், நீங்க சொன்ன மாதிரியே அரசி வீட்டை கண்காணிச்சேன் சார். அந்த வீட்டில் ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது சார். நாம சந்தேகப்படுற மாதிரி அரசியோட நடவடிக்கையை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சந்தேகப்படுறாங்க சார். அரசி திடீர்னு வெளியில போறாங்க, திடீர்னு உள்ள வர்றாங்க. அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்கன்னு எதுவுமே தெரியல சார். அரசி மட்டும் தான் வெளியே போறாங்களா? ஆமா சார். அரசி என்ன மட்டும் ஏமாத்தல, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க அரசி வீட்டை மட்டும் வாட்ச் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. அரசி எங்க போறாங்க நீங்க ஃபாலோ பண்ணணும். எஸ் சார். இன்னொரு விஷயம் சார், அரசி வீட்டை அந்த சிங்கப்பெருமாள் ஆளுங்க கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓ, சிங்கப்பெருமாள் ஆளுங்களா? நீங்க வாட்ச் பண்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது.
கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. யூ கேன் கோ. ஓகே சார். அண்ணா, கலை ட்ரீட்மெண்ட் விஷயமா அப்பா டாக்டர் பார்க்க வெளியே போயிருந்தாரு. வந்துட்டாரா? இன்னும் வரல உதய். ஆ. அம்மா எங்க? வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு எப்படி உதய் தெரியும்? உதய், கலை குணமாவாளா? அவ பழைய மாதிரி ஆவாளா? அப்படிலாம் விட்டுற மாட்டாங்கண்ணா, கவலைப்படாத. அவளை எங்கேயா கொண்டு போய் இப்படியா குணப்படுத்தலாம்னு நினைச்சேன். வீட்டு விட்டு போனா துப்பாக்கி வச்சு உங்க அம்மா மிரட்டி போக விடாம பண்ணிட்டாங்க. குழந்தை கிடைக்காம இருந்திருக்கலாம் உதய். குழந்தை கிடைச்சோ அது அவ குழந்தைன்னு அவளுக்கே தெரியல. அதை பார்க்குறப்போ ரொம்ப வேதனையா இருக்கு. கலை, 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 என்னாச்சு? கலை, கலை, என்னாச்சு? என்னாச்சு கலை? இது உன் குழந்தை கலை. ஐயோ, கலை, இது நம்ம குழந்தை. கலை, இது நம்ம குழந்தை கலை. சொன்னா கேளு. ஐயோ, கலை, கலை, கலை. குழந்தை வேணும். இதே குழந்தை இல்ல. இதை எடுத்துட்டு போங்க. இல்லடி அது கொண்டு ஐயோ, கலை. கலை, கலை, வெளியே கூட்டி போ. வெளியே கூட்டி போ. போ, வெளியே. வா நீ. வா கலை. விடுங்க. கலை, என்னமா இருக்கு? கலை, 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 என்னாச்சு உங்களுக்கு? என்னம்மா? எனக்கு குழந்தை வேணும். அந்த குழந்தை நான் கொன்னுடுறேன். அந்த குழந்தை நான் கொன்னுடுறேன். அந்த குழந்தை நான் கொன்னுடுறேன். கலை, என்னமா இது? என்ன மாப்பிள, எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க மாப்பிள? என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க. மாப்பிள்ளைன்னு கூப்பிடலனா அப்புறம் எப்படி கூப்பிடுறது? உங்களை இவ்வளவு நாள் அப்படிதானே கூப்பிட்டு இருந்தேன். நான் செல்வியோட புருஷன், நீங்க செல்வி தம்பி. உங்களை அப்படிதானே கூப்பிட முடியும். என்னாச்சு இவருக்கு? என்ன கண்ணா, குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கலைக்கிட்ட சேஞ்ச் தெரியுதா? பழையபடி மாறிட்டு இருக்காளா? இல்லைண்ணா. கவலைப்படாத, மாறிடுவா மாறிடுவா. கலை, மகாலட்சுமி மாதிரி இருந்தா இப்படி ஆயிட்டாள. கலை, கலையரசி, கலை, நான் உன்னோட மாமாமா, உங்க அக்கா செல்வியோட புருஷன், செந்தமிழரசியோட மருமகன். தெரியுதா? இந்த மாதிரி அவகிட்ட அப்பப்ப பேசிட்டு இருக்கணும். அப்பதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவ என்ன யாருன்னு கேக்குறான்னு கேட்டா அப்படியே விட்டுருவியா? முயற்சி பண்ணணும். குழந்தைய கொண்டு வந்து கொடுத்து உங்களால குணப்படுத்த முடியல, அதையும் இந்த ஜீஜா தான் செய்ய போறான். பாத்துக்கிட்டே இரு. பாரு இப்போ. கலை, என்னோட வரியா? நீ அத்தைய பார்க்க போலாம் வரியா? அத்தை உனக்கு பிடிச்சதெல்லாம் கொடுப்பாங்க. வா 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 வா. ஒண்ணும் இல்ல, வா வா. அவங்க இல்ல. இல்லன்னா வெளியில போயிருக்காங்க. அவங்க ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் போய் பாத்துக்கிறேன், நீ வாமா. நான் தான் சொல்றேன்ல அவங்க இல்லைன்னு. நீ என்கிட்ட பேசுற விதமே சரியில்லை உதய். உங்க அம்மா என் மேல பாசமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. பாசத்தை பங்கு போட புதுசா வந்துட்டானே கோவம் பொறாம. இத பாரு உதய், மருமகங்கிறவன் இன்னொரு மகன் மாதிரி. சில வீடுகள்ல மகனை விட மருமகனுக்கு மரியாதை அதிகம். இந்த வீட்லயும் அப்படி ஆயிடுமோன்னு நீ பயப்படுற, அதானே?
கவலைப்படாத, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன். இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பிரச்சனை பண்றீங்க? அவங்க தான் உள்ள இல்லைன்னு சொல்றேன்ல ஜிஜே. பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டல. அவன் கண்ணன் கூப்பிடல, அண்ணன் எவ்வளவு அழகா. அப்படி என்ன ஆயிடுச்சு உனக்கு? என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஏய், எத்தனை தடவை சொல்றது, நான் உங்க அக்கா புருஷன், எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. அப்போ நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரிடா, சரி, நான் உன்னை நம்புறேன்டா. பேசி பேசி தாகமா இருக்கு, வெயில் வேற வந்துருச்சு. ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இருக்கா? ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ் இருக்கா இல்ல அதுவும் வெளியே போயிடுச்சா? ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஐஸ் வாட்டர் இல்ல. வாட்டர் இருக்குல்ல, நான் எடுத்துக்கிறேன். ஜிஜே ஜிஜே ஜிஜே, தண்ணி வேணா என்கிட்ட கேளுங்க, தேவையில்லை முள்ள போவாதீங்க. உதய், அவருங்க மாமா மரியாதை இல்லாம. நீ சும்மா இருக்கண்ணா, இவரை பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? பழைய ஜிஜே நினைச்சு பேசிட்டு இருக்கியா? புது அவதாரம் எடுத்திருக்கண்டா. இப்போ உங்க அம்மா என் மேல பாசமா இருக்காங்கன்னா ஏன்? மலேசியால நல்ல தம்பி அரெஸ்ட் பண்றதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன். அவன் என்ன பிக் பாக்கெட் அடிக்கிறவனா? இன்டர்நேஷனல் கிரிமினல். உங்க அம்மா பதவியில இருக்கும்போது அவனை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா? அவங்க கிட்ட ஒரு பெரிய போலீஸ் படையே இருந்தது, அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா? என் ஒருத்தனோட மூளை, நான் போட்ட பிளான், அதனால தான் முடிஞ்சுது. அவன் அரெஸ்ட் பண்றது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு உங்க அம்மாவுக்கு தெரியும்டா. அதனால தான் என் மேல பாசமா இருக்காங்க. டேய், நீ சொல்டா அவனுக்கு. உன் குழந்தைய யார் கொண்டு வந்து விட்டாங்க? உயிரை பணம் வச்சு யார் காப்பாத்தினது? நீ கலைரசியோட அண்ணன் தானே, உன்னால குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சுதாடா? உங்க அப்பாவால முடிஞ்சுதா? எங்க அவரு? ரொம்ப நேரமா ஆளை காணோம். வீட்டுல இருக்காரா இல்ல அவரும் வெளியே போயிட்டாரா? அதானே, இருந்திருந்தா உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாரு. இது உங்க அக்கா. கங்கா சாதாரணமான ஆளா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா குழந்தைய கொண்டிருப்பா, என்னையும் போட்டு தள்ளிருப்பா. அது உங்க அம்மாவுக்கு தெரியும், அதனால தான் என் மேல பாசமா இருக்காங்க. சரிடா, இதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் விட்டு தள்ளு. செல்வி யாரு? உங்க அம்மாவோட முதல் குழந்தை, உங்களுக்கு எல்லாம் முன்னாடி பிறந்தவ. உங்க அம்மா ஜாடையில இருக்கிறவா அவ ஒருத்தி தான். உங்களுக்கு எல்லாம் கூட அது இல்லடா. உங்களுக்கெல்லாம் உங்க அம்மா கிட்ட இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை செல்விக்கும் இருக்கு, அவ புருஷங்கிறதுனால எனக்கும் இருக்கு. உங்க பாட்டி உயிர் எழுதி வச்சாங்கல்ல, செல்விக்கு சேர்த்து தானே எழுதி வச்சாங்க. உங்க அம்மா செல்வியை கூப்பிட்டு 100 கோடி ரூபா சொத்தை கொடுத்தாங்க. அத வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால அவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லைன்னு நினைச்சிட்டியா? சொத்தை வாங்கினாலும் வாங்கலைனாலும் அவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. அவ புருஷங்கிறதுனால எனக்கும் உரிமை இருக்கு. புரியுதா? இந்த வீட்டுல நான் எங்க வேணா போவேன். போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அப்படி நான் கேட்க மாட்டேன். நீ கோவப்பட்டாலும் என் மாப்பிள்ள தானே. அப்பா, உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பெட்ரூமை திறந்து ஏசியை போட்டு விடு. அத்தை வர வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஜிஜே, நீங்க பேசுனதெல்லாம் ஓகே. எங்க அக்கா செல்வியோட இந்த வீட்டுக்கு வாங்க, அப்ப எங்க வேணா போங்க, எந்த பெட்ரூம்ல படுத்து தூங்குங்க. ஆனா இப்போ உங்க லிமிட் இந்த ஹால் வரைக்கும் தான். அதுவும் எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கும்போது மட்டும்தான். இப்ப அவங்க இல்ல, வெளியில போங்க. ஏய் போங்க. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற நீ? ஜிஜே போங்க, நீ போங்க சொல்றல. விடுடா. ஜிஜே போங்க. உதய், நீங்க வாங்க. விடு. வெளியில போங்க. நீங்க வாங்க. விடுடா. போறீங்களா இல்லையா? வெளியில ஜிஜே, வெளியில போங்க. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது, போயிடுங்க. போறேன்டா, போறேன். கால் இல்லாதவனை தள்ளி விடுறல, நீ கஷ்டப்படுவ. இந்த காலை எங்கெல்லாம் போயிருக்கு தெரியுமா உனக்கு? சொல்றேன்டா, எனக்கு கருணாக்குடா, நீ நிச்சயமா கஷ்டப்படுவ. இந்த விஷயம் செந்தமிழரசிக்கு தெரிஞ்சு அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்தலன்னா நான் என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன்டா. கஷ்டப்பட போற நீ.
என்னம்மா? என்னை இந்த வீட்ல யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன மறந்து போயிட்டாங்க. நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிட்ட? எப்படி? இந்த வீட்ல யாரும் உன்னை மறக்கல. உனக்கா உன் மனசுல உறுத்தல் இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? அப்போ அப்ப என்ன பைத்தியம் சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லலமா. நீ தப்பு தப்பா நினைச்சுக்கிட்ட நான் என்ன பண்றது? சரி, என்ன சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேண்டாம். அப்புறம் எதுக்கு இங்க வந்த? இந்த பக்கமே நான் வரல. போதுமா? என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? நில்லு. சாரி சொல்லிட்டு போ. சாரி சொல்லிட்டு போன்னு சொன்னேன். என்ன முறைக்கிற? தப்பு பண்ணா சாரி கேட்கணும். அதுதான் மேனர்ஸ். நீ எனக்கு மரியாதை கொடுத்தா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். சாரி சொல்லு. சாரி. ஐயா, இன்னைக்கு நீங்க மௌன விரதமா? நான் வந்ததும் வாயா வக்கீல்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்க. இன்னைக்கு அந்த கம்பீரமான வார்த்தையை காணுமே ஐயா. இல்லையா, நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கலையரசிக்கு மனநல சரியில்லைன்னு அவங்க அப்பன் கார்த்திகேயன் கோர்ட்டில் சொன்னான். ஆனால் நல்ல மனநிலையோட தான் அவ கொலை பண்ணா. அதை பாண்டியனும் செல்லப்பிள்ளையும் பார்த்தாங்க. அவங்க தான் வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்கன்னு அந்த செந்தமிழரசி சொன்னாங்க. கோர்ட்டில் அந்த அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு பாண்டியனும் செல்லப்பிள்ளையும் என்ன சொன்னானுங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? சிங்க பெருமாளுடைய மகனை கலையரசி கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? கொலை பண்ணதை நாங்க பார்க்கவும் இல்ல, நாங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல விடவும் இல்ல. கலையரசி கொலை பண்ணதை நேரில் பார்த்தவங்க இருக்காங்க. கலையரசி கொலை பண்ணதை யாருமே பார்க்கல. ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கொலையை நாங்க தான் செஞ்சோன்னு ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. அவங்க பேரு பாண்டியன், செல்லப்பிள்ளை. எந்த தாயும் தான் பொண்ணு கொலை பண்ணான்னு கோர்ட்ல சொல்ல மாட்டாங்க. செந்தமிழரசி சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொன்னதாயா உண்மை. ஆனா அந்த ரெண்டு பயலுகளும் நாங்க கொலையை பார்க்கவே இல்ல, செந்தமிழரசி சொல்றது பொய்ன்னு சொன்னானுங்களே. அவனுக்கு தாயா போய் சொல்லியிருக்கானுங்க. கோர்ட்ல அவனு தான் மாத்தி சொல்லியிருக்கானுங்க. ஐயா, இத நானும் யோசிச்சேன். பின்ன ஏயா சொல்லல? அதுக்கு தானே உன்னை வச்சிருக்கேன். நான் புத்திசாலியா முட்டாளான்னு செக் பண்றியாக்கும். அந்த ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வந்து விசாரிச்சா உண்மை தெரியும். டே கர்ணா, அண்ணே, பாண்டியனை செல்லப்பிள்ளையும் தூக்குடா. தூக்கிறானே. என்னப்பா படிக்கலாம் தூக்கிட்டு வராங்க? ஏய், நல்லா தூக்கிட்டு வராங்கப்பா. அண்ணா, அந்த பாண்டியன் கிடைக்கலண்ணே, இவன் தான் கிடைச்சான். நீதான் செல்லப்பிள்ளையா? நீதான் வீரபாண்டியன் கட்டப்போமானா? அவன் கேட்கிற மாதிரி கேட்கிற. பேரு செல்லப்புள்ள, ஆனா உன்னை பார்த்தா எடுப்பார் கைப்புள்ள மாதிரி தெரியுது. ஏப்பா, நான் படிக்காமப்பா, தமிழ்ல சொல்லப்பா. நீ இன்னொருத்த சொல்றது கேட்கிற எடுபடின்னு சொன்னேன். இப்படி தமிழ்ல சொல்ல வேண்டியதானே? செல்லப்புள்ள, என்ன உனக்கு எந்த ஊரு? என் பேரை சொன்னா ஊரை வாங்கி கொடுப்பியா? யோ வக்கீலு ஐயா, இவன் ரொம்ப பேசுவான் போல இருக்கியா? வாய் இருந்தா பேசித்தானே ஆகணும். டே கர்ணா, பின்ன ஏன்டா கோர்ட்ல பேசல? கோர்ட்ல ஏன்டா உண்மை பேசல? யாயா திடீர்னு தென்ற மாட்டி பேசுற? நல்லா கூலா தானே பேசிக்கிட்டு இருந்த, ஏன் கோவப்படுற? டே செல்லப்பிள்ள, ஏன்டா கோர்ட்ல உண்மையை பேசல? எந்த கோர்ட்டு, எந்த உண்மை? ஆகா, கோவப்படுறாங்கடா. இந்த நேரத்துல பாண்டி வேற இல்ல, நீ கோவப்படுறதடா. ஐயா, இவனை பார்த்தா வெள்ளந்தி மாதிரி இருக்கான். உள்ள விஷமா இருப்பான் போல இருக்க. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். இவன் வேற போட்டு விடுறானே. செந்தமிழரசியோட பொண்ணு கலையரசி என் மகனை கொலை பண்ணதை நீ பாத்தியா? அதான் பாக்கல, கோர்ட்ல சொன்னோம்ல. எந்த கோர்ட்டு, எந்த உண்மைன்னு கேட்ட? இப்ப பட்டுன்னு பதில் சொல்ற. ஆகா,
ஐயா மயிலே இறகு போடு போடுன்னா போடாதுங்க ஐயா, வடுக்குன்னு புடுங்கணும். உங்ககிட்ட பழமொழி கேட்டனாயா? ஒன்னு அடிச்ச மாதிரி இவனை அடிச்சாதான் உண்மையை சொல்லுவானா? இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சா தாங்குவானா அவன்? ஏய் என்ன பயம் காட்டுறீங்களா? எத்தனை பேர் அடிச்சாலும் தாங்க. இது உடம்பு இல்ல, இரும்பு இரும்பு இரும்பு. நீ ரொம்ப நல்லவன்டா. டே கர்ணா அண்ணே, அவன் இரும்பான்னு செக் பண்ணு. நானும் 2 குத்து குத்திக்கிட்டுமா? நான் உன்னை அடிச்சேன்ல, அந்த கோபத்தை அவன் மேல காட்டணும். காட்டு. அடி வாங்குற சத்தமே கேட்கலையடா. ஏண்டா போதுண்டா. ஏயா வக்கீலு ஐயா, 2 குத்து குத்துறேன்னு 2 வருஷத்துக்கு குத்துற? பாத்தியா எத்தனை குத்து குத்துறா எப்படி நிக்கிற பாத்தியா? இது கத்தி குத்து வாங்கின உடம்பியா? டே கர்ணா அண்ணே, அதை எடு. எத? கத்தியத்தான். பேச்சோட இருக்கும்போது ஏன் கத்திய போய் எடுக்கிற? ஒரு பேச்சுக்காக தானே சொல்லு. நீ தானடா சொன்ன கத்தி குத்தையே தாங்கின உடம்புன்னு. இப்படி குத்துனா தாங்குவியா? இங்க குத்துனா தாங்குவியா? சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எதுக்கு ஏன் கேக்குற? இல்ல நீ செத்த அழுகிறதுக்கு ஆள் இருக்காதுல்ல. பொண்டாட்டி புள்ள இல்லாதவன் போறது தப்பே இல்லடா. கோர்ட்ல ஏன் போய் சொன்ன? யாப்பா எதா இருந்தாலும் பாண்டியனை கேட்டுக்க. அவன் தான் எல்லாமே எனக்கு. அவன் தான் உன் காட்ஃபாதரா? ஆமாயா, அவன் சொல்றத நான் கேட்பேன், நான் சொல்லாதத அவன் கேட்பேன். ஏண்டா உளர்ற? கத்திய பார்த்தா உளராம அப்புறம் என்னையா பண்றது? செல்லம், பாண்டியன் இப்ப எங்க இருக்கா? தெரியாது. கரெக்டா சொல்லு. ஐயோ தெரியாது. அவங்கிட்ட போன் இருக்கா? ஐயோ அவனோட போன் இருக்கு நான் சொல்றேன். இஸ்மாயில் அண்ணே, உன் போன் எடுத்து அவங்கிட்ட கொடு. நம்பர் வர மறந்துருச்சு. ஹலோ பாண்டியா, நான் செல்ல புள்ள பேசுறேன். உன்னைத்தான் தேடிட்டு இருக்க. எங்கடா போய் தொலைஞ்ச? இல்லப்பா, கோட்டை அடிச்சுட்டு கோழி பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் போன்னு இந்த சிங்க பெருமாள் ஆளுங்க கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி தூக்கிட்டு வந்துட்டாங்கப்பா. என்னடா சொல்ற? சிங்க பெருமாள் ஆளுங்க உன்னை தூக்கிட்டாங்களா? ஆமாப்பா. அவனுக்கு தூக்குற வரல நீ என்ன புடிங்கிட்டு இருந்த? தண்ணி சோறும் கிடைச்சா போதும். மானங்கட்ட பயல, எங்கடா இருக்கப்போ? நீ உடனே வரணும்ப்பா, இல்லைன்னா என்னை அனுப்பி வச்சிருவாங்கப்பா. அனுப்பிச்சு வச்சா வந்துட வேண்டியது தானே? யாப்பா மேல அனுப்பி வச்சிருவாங்கப்பா. சிங்கம் கத்தியோட நிக்குது பாண்டியா. நான் சொல்ற இடத்துக்கு உடனே வந்துரு பாண்டியா. அவனை மட்டும் வர சொல்லு. யாப்பா நீ மட்டும் தான் வரணுமா? எங்கடா இருக்க? அட்ரஸ் சொல்றேன், வாரியா? சொல்லு. நம்பர் 24 சமயபுரம் மாரியம்மன் கோயில் தெரு, சூளைமேடு, மெட்ராசி 94. அப்பா கத்தி வச்சு மேட்டாங்கப்பா. வரண்டா. என்ன சொன்னா? வாரம்னு சொன்னால என்ன ஏறுது? டே கர்ணா அண்ணே, பாண்டியன் வரும்போது இவன் இருக்க கூடாது. சரிண்ணே. என்னப்பா சொல்ற? வேற ரூம்ல வைக்க சொன்னடா. செல்லப்பா போ. தேவையில்லாம பீதிய கலப்பாதப்பா. சாப்பிட்டியா? நான் சொன்ன ஆளுங்கள்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எஸ், எல்லாரையும் பண்ணியாச்சு. செஞ்ச தப்பையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்றை மட்டும் தான் தெரியுது. உனக்கு மேல யார் இருக்காங்கன்னு கேட்டா உன் பேரை மட்டும் தான் சொல்றாங்க. பல குற்றவாளிகளை, தேச துரோகிகளை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா இவங்களை அரெஸ்ட் பண்றதுனால நடக்க போற தப்பெல்லாம் நிறுத்த முடியுமா? இவங்கள மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் உருவாக்குவாங்க. வேலை போறதுக்கு இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. கிளைகளை வெட்டு பிரயோஜனம் இல்லை, வேற வெட்டணும். அது யாருன்னு சொல்லு. உனக்கு மேல இருக்கிறது அது யாருன்னு சொல்லு. உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர். அது
அது யாருன்னு சொல்லு. யாரு? சொன்னா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? யாரா இருந்தாலும் விட மாட்டேன். சொல்லு யாரு? உங்க டிஜிபி பால் குணசேகரன். சார், செந்தமிழ் அரசு மூவ்மெண்ட் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சார். இந்த பதில உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல மிஸ்டர் தேவராஜ். இல்ல சார், அரசியோட வீட்டை வாட்ச் பண்ணி பார்த்தேன் சார். அவங்கள ஃபாலோ பண்ணியும் பார்த்தேன். எதையுமே கண்டுபிடிக்க முடியல சார். அவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க சார். என்னையா, செந்தமிழ் அரசியை பத்தி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக நான் உங்களை வர சொன்னேன்? மனசுல பட்டதை சொன்னேன் சார். வரக்கூடாது. அந்த மாதிரியான அபிப்பிராயம் உங்க மனசுல வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா உங்களோட இன்வெஸ்டிகேஷனே தப்பா போயிடும். ஓகே சார். ஆனா அவங்கள வாட்ச் பண்ணியும் ஃபாலோ பண்ணியும் எதையும் கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சார். என்னையா சொல்ற? உண்மையதான் சார் சொல்றேன். அப்ப ஒண்ணுதான் முடிவு. அரசியை அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். இதுக்கு மேல அரசியை விட்டு வச்சா டிபார்ட்மெண்ட்டுக்கு மரியாதை கிடைக்காது. நானும் டிஜிபியா இருக்க முடியாது. இம்மீடியட்டா செந்தமிழ் அரசியை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். எங்க பிளானுக்கு நீங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. உங்களை டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாரு. அதனால தான் அவங்க பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பெரிய பிரச்சனையாக்குனாரு. மறைமுகமாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாரு. மன ரீதியாக அவங்கள பலவீனப்படுத்த நினைச்சாரு. இன்னும் சொல்லு சொல்லு சொல்லு. அவரை எங்க சந்திச்ச, எப்ப சந்திச்ச? உனக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கம் என்ன? அவர் என்னென்ன பண்ணாரு எல்லாம் சொல்லு சொல்லு. இமாம் மேம், டேக் a video recording. ஓகே மேம். அவரை நான் முதல்ல சந்திச்சது சிங்கப்பூர்ல. இது போதுண்டா, இது போதும் நல்ல தம்பி. மொரட்டு பாண்டியன் பார்த்தாலே தெரியுது. உன் வெயிட் என்ன? ஒரு 120 கிலோ இருப்பியா? தேவையில்லாத கேள்வி வேணாம். எதுக்கு வர சொன்னீங்க? நீ ரொம்ப தைரியசாலி தான். தனியா வந்திருக்கியே. தனியா தானே வர சொன்னீங்க? சிங்கப்பெருமலையா, இந்த மொரட்டு பாண்டியன் உங்க ஜாதி தான். வெட்டு குத்து கத்தி ரத்தனம் 1000 பார்த்து அசந்து போனவன் தான். என்ன காலில் விழுவுறவன்ட்ட காலில் விழுந்து காக்கா பிடிக்கிறவன்ட்ட காக்கா பிடிச்சி இன்னைக்கு காசு பணம் காலேஜ் பங்களான்னு பெரிய ஆள் ஆயிட்டீங்க நீங்க. உங்ககிட்ட இன்னைக்கு ஆள் பலம் பண பலம் எல்லாம் இருக்கலாம். என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா உங்க எல்லாத்தையும் விட மனதைரியமும் துணிச்சலும் மொரட்டு பாண்டியங்கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஐயா பேசிட்டு இருக்காருல்ல. ஐயா அதை தானே சொல்ல வந்தீங்க? என் செல்ல பிள்ளை எங்க எங்க? இன்னும் உயிரோட தான் இருக்கான். என் மகனை செந்தமிழரசி பொண்ணு கொலை பண்ணத நீ பாத்தீல? இல்ல, அதத்தான் அன்னைக்கு கோர்ட்ல சொன்னோம்ல. நீங்களும் தானே வந்திருந்தீங்க கோர்ட்டுக்கு, கேட்டீங்கல்ல? கொலை பண்ணதை நீங்க பார்த்ததையும் அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டதையும் உன் செல்ல பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டான் பாண்டியா. ஐயா, நான் முரடன் தான், ஆனா முட்டாள் இல்ல. செல்லப்புள்ள உண்மையை சொல்லியிருந்தா என்ன நீங்க வர சொல்லி இருக்கவும் மாட்டீங்க, என் செல்ல பிள்ளைய கொன்னுருவேன்னு மிரட்டி இருக்கவும் மாட்டீங்க. ஐயா, கோர்ட்ல நான் என்னத்தை சொன்னனோ அதை தான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன். நான் ரொம்ப முரடன், பொறுக்கி, அயோக்கியன் தான். ஆனா உண்மையானவன், நேர்மையானவன், அதை விட விசுவாசமானவன். அண்ணா
இவன் போய் சொல்றானே. ஐயா, நான் வந்ததுலேருந்தே உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த எச்ச மரியாதை இல்லாமையே பேசிக்கிட்டு இருக்கான். டே கண்ணா. அண்ணா, செல்ல பிள்ளைய கூட்டு வாடா. போடா. ஏப்பா பாண்டி வந்துட்டியாப்பா? மாத்திட்டாங்கப்பா. கத்திய காட்டி மிரட்டாங்கப்பா. நீ வரலைன்னா அனுப்பி வச்சிருப்பாங்கப்பா. இப்பவும் அனுப்ப தாண்டா போறேன். பாண்டியன் கூட அனுப்ப போறேன். பாண்டியா, உன் புள்ளைய, செல்ல புள்ளைய கூட்டிட்டு போ. டே கர்ணா. அண்ணா, நான் விட்டுட்டேன்னு நீங்களும் விட்டுறாதீங்க. அவனுங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிண்ணே. அவனுங்க பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம், போக விட்டீங்களே ஐயா. அவன் உயிரே போனாலும் உண்மையை சொல்ல மாட்டாயா? அப்புறம் அவனை வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பாண்டி என்ன சொன்னான்? நான் உண்மையானவன், விசுவாசமானவன் சொன்னான்ல. அவன் அந்த கார்த்திகேயனுக்கு விசுவாசமா இருக்காயா. கோர்ட்டில் இவனுங்க பேசலை, அந்த கார்த்திகேயன் பேச வச்சிருக்கான். அந்த கார்த்திகேயன் பெரிய வேலைக்காரனா இருக்காயா. வேலைக்காரனா மட்டும் இல்லை, மூலக்காரனாவும் இருக்கான். அப்பா உன்னைய பார்த்ததும் பயந்துட்டாங்கப்பா. நானே அடிச்சிருப்பேன். நீ வரட்டும் தான் எதிர்பார்த்தேன். ஆனா அடிச்சகையெல்லாம் ரொம்ப வலிக்கும்பா. செல்ல பிள்ளை, விட்டுட்டானேன்னு ரொம்ப துள்ளக்கூடாதுரா. நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருப்பானுங்க, ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமாப்பா, கத்தியெல்லாம் வச்சிருக்காப்பா. வாடா போலாம். சரிப்பா. நல்ல தம்பி, நல்ல தம்பி. சார், இப்போ நான் டியூட்டியில் இல்லை. உங்கள் அனுமதியோட தான் நான் மலேசியாவுக்கு போய் நல்ல தம்பியை அரெஸ்ட் பண்ணேன். இப்போ உங்கள் அனுமதியோட தான் அவனை என் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கேன். உங்க திறமை மேலையும் நேர்மை மேலையும் எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு அந்த உரிமையையே கொடுத்தேன். உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றிட்டேன் சார். நல்ல தம்பியை நீங்கள் தான் அரெஸ்ட் பண்ணீங்க, அவனை மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு டிஜிபி என்கிட்ட சொன்னார். என் மேலே கோவப்பட்டார். அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணார். நல்ல தம்பியை நான் அரெஸ்ட் பண்ணேன், ஏர்போர்ட்டில் அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் அப்படி பொய் சொல்லாமல் நல்ல தம்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தா மிகப்பெரிய கிரிமினலை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கோம் சார். ஒரு தேச விரோதியை நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற சக்திக்கு துணை போற ஒரு கருப்பு ஆடு யாருன்னு தெரியாம போயிருக்கோம் சார். அவரு அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கி அரசாங்கத்துக்கே துரோகம் பண்ற ஒரு அரசாங்க அதிகாரி சார். அதுவும் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் பண்ற ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற அதிகாரி அந்த மாதிரி சக்திங்களுக்கு தொழில் போடுது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது சார். What do you mean? அந்த பிளாக் ஷேப் நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பால் குணசேகரன் சார். உண்மை சார், நான் நல்ல தம்பியை விசாரிக்கிறப்போ எனக்கு கிடைச்ச உண்மை. நீங்க சொல்றது உண்மையா இல்ல வெறும் யூகத்துல சொல்றீங்களா அரசி? Please play this.
டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர். யாரு? சொன்னா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? யாரா இருந்தாலும் விட மாட்டேன். சொல்லு யாரு? உங்க டிஜிபி பால் குணசேகரன். என்னால நம்பவே முடியல. என்னாலயும் நம்ப முடியல சார். இவர மாதிரி நல்ல அதிகாரிகளை, நேர்மையான அதிகாரிகளை பிரெயின் வாஷ் பண்ணியும் பலவிதமான ஆசைகளை காட்டியும் தான் துரோகிகளா மாத்திடுறாங்க. சார், இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? இனிமே நீங்க வெளியில இருந்து வேலை பார்க்க வேண்டாம். டிபார்ட்மெண்ட் ஆளா ஒரு அதிகாரியா செயல்படணும். சார், நோ நோ, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க டிபார்ட்மெண்ட்ல சேருங்க, யூனிஃபார்ம் போடுங்க, ஒர்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் கொடுக்கறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.